மெயின் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டோம். மெயின் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடுத்து இது வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கீழே இருக்கிறது. இது என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வச்சுட்டாவே துணியை துவைச்சி அலசி புழிஞ்சு கொடுத்துரும். அதில் அதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். இப்போது நார்மலாக இப்போ காட்டன் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், 40 டிகிரி டெம்பரேச்சர் காமிக்குது அப்படின்னா, எனக்கு இந்த 40 டிகிரி டெம்பரேச்சர் வேணாம், எனக்கு வந்து கம்மியான டெம்பரேச்சரில் வாஷ் பண்ணணும், அல்லது இந்த 40 டிகிரியை விட அதிகமான டெம்பரேச்சரில் வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் காட்டன் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், இந்த டெம்பரேச்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. 40 டிகிரி, 60 டிகிரி, 95 டிகிரி. இந்த ப்ரோக்ராமில் 95 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் துணியை வந்து துவைக்க முடியும். அதுவே இப்போ அதுக்கு அடுத்து இருக்க சிந்தட்டிக் அப்படின்ற ப்ரோக்ராம் வச்சுட்டு இந்த டெம்பரேச்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 40, 60க்கு அப்புறம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னா, சிந்தட்டிக் துணியை 60 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த துணி டேமேஜ் ஆகிடும், ரெக்கமெண்டட் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்பின் அப்படின்றது இப்போது